நம்முடைய குடும்பங்கள்ல, நம்முடைய சொந்தக்காரங்கள்ல, நம்மளுடைய நண்பர்கள்ல, நமக்கு தெரிஞ்சவங்கள்ல எத்தனையோ பேரு நம்ம முன்னாடியே இல்லை நம்மகிட்டயே இல்லை நம்ம முன்னாடி அடுத்தவங்கிட்ட தவறான விஷயங்களை சொல்லக்கூடியவர்களாகவோ அல்லது தவறான செயல்களை செய்யக்கூடியவர்களாகவோ நாம் பார்த்துருப்போம். ஆனாலும் அந்த நேரத்தில் என்ன பண்ணியிருப்போம்? அமைதியா இருந்திருப்போம். ஏன்னு சொன்னா அவங்ககிட்ட நம்ம சொன்னோம்னா அவங்க நம்மளை தப்பா எடுத்துக்குவாங்க, இல்லாட்டி கேட்க மாட்டாங்க, இல்லாட்டி நம்ம மேல ஒரு வெறுப்பு வந்துடும், இல்லை அவங்களுக்கு அது பிடிக்காம போயிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு என்ன பண்ணுவோம்? பல நேரங்கள்ல மௌனமா அதை கடந்து போயிடுவோம். இப்படி போறது சரியான்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. ஏன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. ஒரு சஹாபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு செஞ்ச உபதேசத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னா, குலில் ஹக்க வலவ் கான முர்ரா, கசப்பாக இருந்த போதினும் நீங்கள் உண்மையையே உரைப்பீராக, அதாவது சத்தியத்தையே பேசுவீராகன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. அது அந்த சஹாபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு மட்டுமல்ல நமக்கும் சேர்த்துத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க.